விஜயா வந்து ஹாஸ்பிட்டல்ல கேட்டு சீதா பதில் சொல்லாததுனால இந்த மாதிரி அவ சொல்றதெல்லாம் பொய், அவ சொன்னதெல்லாம் பொய் தான் சொல்லிட்டு நான் வீட்டில் போய் அவளை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி போறாங்க. விஜயா கிளம்பி போன உடனே அங்க முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா முத்து ஆச்சு, மீனா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிறா, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு அப்படியே முடியாமல் வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா அது வந்து மீனா அப்படின்னு பேச்சு எடுக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. வந்த உடனே ஏய் என்னடா ஆச்சு உன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு விஜயா வந்து கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா இப்போ தான் அதை கேட்டுட்ருக்கேன், அவனும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கான், நீ ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயத்த மறைக்க போகிறான், அவன் என்கிட்ட உண்மையை தான் பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் உங்கள் புள்ள உங்ககிட்ட உண்மையைத்தான் பேசுவான்னு நீங்கள் இன்னும் நம்பிட்டுருங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் நான் கேட்குறேன், சீதா சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அக்காவுக்கு சாதாரண வயிறு வலின்னு சொல்கிறா, என்னவே ஏமாத்த பார்க்குறா. ஏங்க சாதாரண வயிற்று வலிக்கு எதுக்குங்க குழந்தை டாக்டர்கிட்ட போகணும், குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உனக்கு என்னதான் விஜயா பிரச்சனை, இல்லைங்க அவ மாசமா தானே இருக்கிறா அப்படின்னு கேட்ட உடனே விஜயா இது சண்டை போட வேண்டிய விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், மாசமா இருந்தா நம்ம வீட்டுக்கு தானே பேர குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த இப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, என்னடா முத்து அதை தான் சொல்ல வந்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் சொல்ல வந்ததே வேற, மீனாவுக்கு இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா அப்பா ஆசையை வளர்த்துக்குவாரு, அப்புறம் அப்பாவுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பிரச்சனை சொல்லி தொலைங்கலேண்டா, எதுக்கும் அவளுக்கு வயிற்ற வலி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா அது அவளுக்கு வந்து அன்னைக்கு ஏற்கனவே சிந்தாமணி கூட பகைச்சிக்கிட்டதுனால கத்தி குத்து வாங்கினோம்ல, அதனால் அப்போது கர்ப்பப்பையில் பட்டுருச்சு, அதனால் கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்போ குழந்தை விஷயம்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா அவனை பேச விடு, அப்புறம் என்னடா முத்து சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதான்ப்பா கர்ப்பப்பையில் அடிபட்டிருக்கிறதுனால குழந்தை அவ்வளோ சீக்கிரம் தங்காது, குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவுதான்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் அழுகுறாங்க. முத்துவும் மீனாவும் கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க. என்னால் குழந்தை பெற்று கொடுக்குற பாக்கியத்தை கூட கடவுள் எனக்கு கொடுக்கல, என் புருஷனுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க என்னால் முடியல அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்போது சீதா சொன்னது உண்மைதான் போல, அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமேவும் சொல்கிறது உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு விஜயா சந்தோஷப்படுறாங்க. ஓ அப்படியா, நான் கூட குழந்தை உண்டாயிடுச்சோன்னு நினச்சேன், அதனால தான் வந்து கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, சரி சரி அப்போ சரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதே. இப்போ என்ன இந்த வீட்டில் நீ மட்டுமா இருக்க, 3 மருமக இருக்கிறாங்க, நீ இல்லைன்னா இன்னொருத்தி பெற்று கொடுக்க போறா, அதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஏன் இப்படி மீனாவை இப்படி பேசுறீங்க, ஏன் அவளுக்கு மட்டும் அம்மா வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காதா, அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏன் விஜயா இப்படி தேலாட்ட கொட்டுற, பாவம் அவளே ரொம்ப வருத்தத்துல குழந்தை பெத்துக்க முடியாது அப்படிங்கிற வருத்தத்துல வந்திருக்கா, ஏன் இப்படி பாடா படுத்துற, விடு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், இங்க பாரு எந்த வேலையா இருந்தாலும் நீயே பாரு, மீனா கிட்ட எந்த ஒரு வேலையும் சொல்லாத, அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் விஜயா, அவளே மனசொடைஞ்சு போயிருக்கா. என்னங்க இதுல மனசொடைஞ்சு போயிருக்க, ஏன் நம்ம புள்ள மனோஜுக்கு கல்யாணம் பண்ணாம போயிடுவோமா என்ன, கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் அவனுக்கு குழந்தை பிறக்கும், அப்புறம் ஸ்ருதிக்கு குழந்தை பிறக்கும், இவளுக்கு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க வந்து பயங்கர கோவம் வருது மீனாவுக்கும் முத்துவுக்கும். சரி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில சந்திரா, கேட்டுட்டு இருந்துட்டு ஏன்னா இங்கே அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அண்ணாமலை வந்து உனக்கெல்லாம் உன்னை என்ன சொல்லி திருத்துறதுனே தெரிலன்னு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்கும்போது வேகமாக அழுதுகிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு வாங்க அத்தை உள்ளே வாங்க அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. மீனா கண்ணெல்லாம் துடைக்கிறாங்க. உடனே உள்ளே கூப்பிட்ட உடனே அழுதுகிட்டே வராங்க. அத்தை என்ன விஷயம் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ள இங்கே சீதா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, அதனால் நான் வந்து மீனாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே வேறு பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன் சம்மந்தியம்மா, என் பொண்ணுக்கு மட்டும் அம்மா வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காதா? எத்தனை பேர் வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு யாரும் பாடுவாங்க தானே. என் பொண்ணும் அந்த ஆசை தானே படுவா. ஏன் சம்மந்தியம்மா, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதா?
இங்கே பாருங்க, நீங்கள் அந்த குழந்தைய ஏற்றுக்காட்டி கூட என் மாப்பிள்ளையும் என் குழந்தையும் என் மகளையும் நான் பார்த்துக்க தயாராக இருக்கேன். அதுக்காக இப்படியெல்லாம் சாபம் விடாதீங்க. என் பொண்ணுக்கு ஏற்கனவே அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்காக தானே எல்லாத்தையுமேவும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. சொல்லி வச்ச மாதிரியேவும் 3 பிள்ளைங்களையும் நல்ல பெரிய இடமா பார்த்து தான் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப புத்திசாலி தான். என்னமோ உங்கள் புருஷன் செத்ததுல என் புருஷன் மனசு மாறி உங்கள் பொண்ணை இங்கே கட்டிட்டு வந்தாச்சு. 2வது பொண்ணை அப்படி இப்படி மயக்கி பெரிய வீடாக பார்த்து நீயா பொண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணு உங்களோட புத்திசாலியாச்சு. அதனால் போலீஸ்காரனை பார்த்து வளைச்சி போட்டுட்டா. அடுத்து உங்கள் பையனுக்கு அப்பப்பப்பா எவ்வளோ பெரிய மூளை. எப்படி சிந்தாமணி அம்பிட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கா. அந்த பொண்ணு ஒரே பொண்ணு, 2 பேரும் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த பெரிய இடமா பார்த்து பிடிச்சி இப்போ இன்னைக்கு நீங்கள் செட்டில் ஆக போறீங்க. உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு எங்கள் விஜயா கேட்குறாங்க. சம்மந்தியம்மா, நாங்கள் ஒன்றும் மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. எதுக்காக இப்படி பேசுகிறீங்க? 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன் இப்படி ஊசியால் குத்துறீங்க? போதும் சம்மந்தியம்மா. என் பொண்ணு நீங்கள் இவ்வளோ தூரம் கேவலமாக பேசியும் என் பொண்ணு மனசு எவ்வளோ காயப்படணும் உங்களுக்கு தெரியலன்னு சொன்ன உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அதான் நீங்கள் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்துங்கும்போது நான் கேட்டேன்ல, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேசாமல் என் பொண்ணை வேற எங்கிட்டாவது கூட கொடுத்துருக்கலாம். என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளே. மாப்பிள்ளை, நீங்கள் தங்கமானவர் தான், உங்களை நான் குறை சொல்லலை. ஆனாலும் அம்மா இவ்வளோ தூரம் பேசினாலும் என் மகளுக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. அதான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஓஹோ, குடும்பத்தில் சண்டை இழுத்து விடுறதுக்காக நீ அங்கேருந்து வந்திருக்க. இப்போ இந்த முத்துவை தூண்டி விட்டு அவன் இப்போ என்னை அடிக்கணும், அதைத்தானே எதிர்பார்த்தும் நீ வந்திருக்கிற. புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. கேட்டுக்கடா உன் மாமியா என்ன சொல்கிறான்னு. இங்கே பாரு, நீ என்னையா அடிக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நீ பேசின பேச்சுக்கு இந்நேரம் அரைஞ்சிருக்கணும், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்து வராதுமா, எப்படி கேவலப்படுத்துறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி என்னத்தை இப்போ நான் தப்பாக கேட்டேன்? மூத்தவன் மனோஜ் இருக்கான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இதுங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு கேட்ட உடனே சந்திராவுக்கு கோவம் வந்து வேகமாக போய் விஜயாவோட கன்னத்தில் பலார்னு அரைகிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதா? இங்கே பாருங்க சம்மந்தியம்மா, ஓரளவுக்கு தான் எல்லாத்துலேயும் பொறுமை. என் பொண்ணை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசுனங்க, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், இன்னுமேலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். மீனா, உனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் அப்படின்னா இரு, இல்லை உனக்கு பிடிக்கல அப்படின்னா அம்மா கூட கிளம்பி வா. காலம் முழுவதும் அம்மா உன்னை வச்சு பார்த்துக்கிறேன். அதான் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கூட மாற்றி மாற்றி பேசலாம் மீனா. சொல்லப்போனா மாப்பிள்ளை கூட அந்த மாதிரி நடந்துக்கலாம். அதனால தான் மீனா சொல்கிறேன், நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா சொன்ன உடனே மீனா இருந்துக்கிட்டு இல்லைம்மா அப்படின்னு இங்கே பேச போகும்போது இங்கே முத்து அழுதுகிட்டே பேசுகிறாரு. அத்தை, என்ன அத்தை பேசுகிறீங்க நீங்கள்? மீனா என் பொண்டாட்டி அத்தை, அவளுக்கு குழந்தையே பொறக்காட்டி கூட அவளை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? சொல்லப்போனா அவள் வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையேவும் இப்படி வெளிச்சமாக மாறுச்சு. அவளை போய் நான் விட்டுருவேன்னு சொல்கிறேங்க. இங்கே பாருங்க அத்தை, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் யார் சொன்னாலும் சரி, ஏன் எங்கள் அம்மாவே சொன்னாலும் சரி, மீனாவுக்கு குழந்தை பிறக்கலை, அவளை விட்டு விலகி வான்னு சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் என் பொண்டாட்டி மீனாவை விட்டு நான் விலக மாட்டேன். அவளுக்கு குழந்தையே பிறக்காட்டி கூட அவளுக்கு நான் எனக்கு அவனு வாழ்ந்துட்டு போயிடுவேனே தவிர இந்த மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா முத்துவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இல்லை மாப்பிள்ள, யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும், தனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வேணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சாதாரணம்தான். நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை குறை சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் வேண்டான்னா சொல்லிடுங்க, என் பொண்ணை நான் இப்போயே கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்காக உங்கள் அம்மா பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு என்னாலேயே சகிச்சு போக முடியல. என் பொண்ணு எப்படி தான் இந்த வீட்டில் இருந்தான்னு எனக்கு தெரியல. வா மீனா, நம்ம போகலான்னு கூப்பிடுறாங்க. அத்தை, வேண்டாம் அத்தை, நான் மீனாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். நான் சொன்ன மாதிரி குழந்தையே இல்லாட்டியாலும் மீனாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அத்தை, என்னை நம்புங்கன்னு அழுகுறாங்க. உடனேவும் உன் பொண்ணை ட்ராமா பண்ணாமல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போய் தொலை,
வந்தது வராதுமா என் வீட்டுக்கு வந்து என்னையவே அடிக்கிறியா நீ? அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனேவும் எங்க அண்ணாமலை திரும்ப இன்னொரு கண்ணத்துல சாத்துறாரு. என்ன தப்பு பண்ணது நீ? இப்போ அவங்கள சத்தம் குத்த சொல்றியா? விஜயா, நீ பண்ற தப்பெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கிற. உன் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சனா என்னைக்கோ நான் பண்ணியிருப்பேன். ஆனா ஏதோ வீட்டில் சண்டை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ நாளும் நான் அமைதியா போனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி பேசாத. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தது மீனா தான். சொல்ல போனா அவளுக்கு இந்த வீட்டில் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க என்னோட ஆசையும் சரி, என் அம்மாவோட ஆசையும் சரி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? இந்த சொத்து பத்தாதுன்னு அத்தை சேர்த்து வச்சிருக்கிற சொத்தையும் குழந்தை யாருக்கு முதல்ல பிறக்குதோ அவங்க வாங்கிக்கலான்னு தானே நீங்க திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நாங்க எதுவும் பண்ண கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் வேணாம். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வா மீனா போலான்னு கூப்பிட்டோம். இங்க முத்து வேண்டான்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. எங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு போன சந்திரா கிட்ட சத்யா கேக்குறாங்க, என்ன ஆச்சுமா? அக்கா வீட்டுக்கு போனியே, அக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்றதுனே தெரியலடா. உன் அக்கா அங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கா. நம்ம எல்லாம் கொடுமைக்காரவங்களாம். நம்ம பணத்துக்கு ஆசைப்படுறோமாமா. அது உங்க அக்காவோட மாமியா சொல்றாங்க. நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்க அக்காவை கட்டி கொடுத்ததா சொல்றாங்க. உன் பையனையும் அப்படிதான் கொடுத்துருக்க. அப்பா இல்லாத பிள்ளைங்கன்னு கவலைப்படாத. அதான் நல்ல வசதியான வீடு பார்த்து கொடுத்துட்டியே, அப்புறம் என்னன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க சத்யா. என்னால் ஒன்றுமே முடியல. அந்த இடத்துல உங்கள் அக்காவுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன உடனே அழுததை என்னால் பார்க்க முடியலடா. சின்ன வயசுலேருந்து அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கா. ஆனால் இந்த கஷ்டத்தை அவள் எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியலடா. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனேவும் எங்கள் மீனா இருந்துக்கிட்டு, போதும் அத்தை போதும், இதுக்கு மேலே என் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்லிட்டு மீனா கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு, மீனா நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ என் கூடயே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னை விட்டு போகாத மீனான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என் அம்மா சொன்ன மாதிரி என்னால் இந்த வழியை தாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு நான் வேணும்னு நினச்சா நீங்கள் வாங்க, இல்லை அப்படின்னா இந்த வீட்டிலே இருங்க. மாமா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. அத்தை நினைக்கிறது என் புருஷனுக்கே அந்த வீட்டில் மரியாதை இல்லை, எப்படி என் குழந்தைக்கு மரியாதை கிடைக்கும்? அதனால் நான் வீட்டை விட்டு போகணும் அப்படின்லாம் நான் ஒரு நாளும் நினைக்கல. இந்த வீட்டில் எங்களுக்கு அப்படி சப்போஸ் குழந்தையே பிறந்தாலும் மரியாதை இருக்காதுன்னு தெரியும். இப்போ இவராவது சந்தோஷமாக இருக்கட்டுமேனு தான் நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறுறாங்க.